அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை இயேசுவின் புரட்சிகரமான அன்பு போதனை. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 27 முதல் 38 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இந்த போதனைப்படி வாழ விரும்பாதவர்கள் எழுப்பும் சில கேள்விகள். இப்படி நாம் வாழ முயற்சித்தால் அக்கிரமக்காரர் வளர்ந்து விட மாட்டார்களா? பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்றுதான் நம் முன்னோர் கற்பித்திருக்கின்றார்கள். சோம்பேறிகளுக்கும் இலவசமாய் கிடைப்பதை ஊதாரித்தனமாக செலவு செய்து அளிப்பவர்களுக்கும் உங்களிடம் கேட்கியவருக்கும் கொடுங்கள் என்ற கட்டளையின்படி கொடுத்து கொண்டே இருக்க முடியுமா? இப்படி கேள்வி எழுப்புவதமும் நாம் எழுப்ப வேண்டிய கேள்விகள். உங்களுடைய கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கிறது. நம்மிடம் வலுக்கட்டாயமாக அடித்து பறித்து கொள்வோரை நாம் ஆதரிப்பது சரியல்லதான். ஆனால் 2 ஆடைகள் இருந்தால் அவற்றுள் ஒன்றை இல்லாத ஒருவருக்கு நீங்களே முன்வந்து கொடுங்கள் என்று திருமுழுக்கு யோவான் கூறினாரே. அப்படி செய்ய நாம் என்றாவது முயற்சித்துண்டா? நம்மிடம் உள்ளதெல்லாம் நம்முடைய தேவை முன்னிட்டு நாம் பெற்றவைதானா? உள்ளவ எவரோ அவருக்கு கூட கொடுக்கப்படும் என்ற கூற்றுப்படியும் பணம் பணத்தை பெருக்கும், பற்றாக்குறையால் வாடுவோர் உள்ளத்தையும் இழந்து கொண்டே இருப்ப என்ற நியதிகளின்படிதானே நம்மிடம் பணம் சேருகிறது. அப்படியானால் நீங்கள் எழுப்பிய ஏன் நாம் எல்லோரும் ஆண்டவரின் கூற்றை மறுத்து சொல்கிற வார்த்தைகளில் உண்மை இல்லை என்று ஒத்துக்கொள்வோமா? நாம் வாழ்வது கொடுக்கல் வாங்கல் கலாச்சாரத்தின் அடிப்படையில் அன்பளிப்பு என்று எதுவுமே கிடையாது. எல்லாமே வட்டியில்லாத கடன் தான். நமது கலாச்சாரத்தில் செய்முறை என்ற எழுதப்படாத ஒரு நியதி செயல்படுகிறது. யார் யாருக்கு என்ன செய்ய வேண்டும், பங்காளிகள் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும், மாமன் மச்சான் முறையின ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கலாச்சாரத்தில் வேரூன்றிய செயல்கள். இதைதான் பாவிகளின் கலாச்சாரம் என்கிறார் இயேசு. பரிசேய யாரை பாவிகள் என தீர்ப்பிட்டனரோ அவர்கள் அல்ல பாவிகள். உண்மையான அன்பின் உந்துதலால் கைமாறு கருதாமல் சமாரிய பணி போல எல்லைகளை கடந்து உதவுவதே பாவிகள் என்ற நிலைப்பாட்டிலிருந்து கடந்து வெளியேறிய இறை மக்களின் பண்பு. இந்த பண்பு இறைவன் யார் என்ற புரிதலால் மட்டுமே நமக்குள் வளர முடியும். பகைவிடமும் அன்பு செலுத்துங்கள், ஏனெனில் நாம் கடவுளை பகைத்து ஒதுக்கி வைத்து வாழ்ந்த நிலையிலும் நம்மை தேடி வந்து மன்னிப்பு வழங்கி பிள்ளைகளாக்கி கொள்வ தந்தையாம் கடவுள். இந்த உன்னத கடவுளின் பிள்ளைகளாவதுதான் ஆண்டவர் நம்மை தேடி வந்ததன் நோக்கம். அன்பார்ந்தவர்களே, அன்பு செய்வதற்கு நாம் மற்றவர்களை உதாரணமாக கொள்ளக்கூடாது. ஏனென்றால் மனிதர்களை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அவர்கள் அன்பு செய்கிற போதுதான் நாமும் அன்பு செய்வோம். ஆனால் அன்பு செய்வதில் நாம் கடவுளை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்று இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஏனென்றால் கடவுள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பொழிய செய்கின்றார். அவரது அன்பு ஒப்பிடுவதற்கு அப்பாற்பட்டது. அன்பு 3 வகையாக இதை பிரிப்பார்கள். முதலில் குடும்ப உறவுகளின் அடிப்படையில் எழுகின்ற அன்பு. இதில் பெற்றோர் பிள்ளைகள் அன்பு, சகோதர அன்பு போன்றவை அடங்கும். 2வது காதலர்கள் நடுவே நிலவு அன்பு. இது பற்றி திருக்குறள் காமத்துப்பால் என்ற பிரிவில் விரிவாக பேசுகிறது. 3வது நண்பர்களுக்கிடையே நிலவு அன்பு. இந்த அன்பின் வகைகளில் எல்லாம் தெரிகின்ற ஒரு அடிப்படையான கூறு அன்பு செய்வோர் ஒருவர் ஒருடைய நலனில் அக்கறை கொள்வர். அன்பு என்றால் என்ன? இக்கேள்விகளுக்கு இயேசு வழங்கும் பதில் புரட்சிகரமானது. இயேசு அன்புக்கு வழங்கிய வரையறை மனித உறவுகளின் அடிப்படையையும் தாண்டி செல்கிறது. கடவுள் மனிதர் காட்டுகின்ற அன்புதான் மனித ஒருவருக்கொருவர் மட்டில் காட்டுகின்ற அன்புக்கு
அளவீடாக துலங்க வேண்டும் என இயேசு நமக்கு கற்பிக்கிறார். எனவே பகைவரை நான் அன்பு செய்ய வேண்டும் என்னும் கட்டளையை இயேசு தருகிறார். இது சாதாரண மனித இயல்பை தாண்டி செல்லும் ஒரு கோரிக்கை. பகைவரை மன்னிக்கும் அன்பில் 4 கூறுகளை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். 1, அன்பு என்பது நம் உள்ளத்திலிருந்து எழுகின்ற உணர்வு. இந்த அன்புணர்வு பகைவர் மட்டிலும் காண்பிக்கப்பட வேண்டும். 2வது, உணர்விலிருந்து பிறப்பது நாம் பேசுகின்ற சொல். எனவே பகைவரை நாம் சபித்தலாகாது, மாறாக அவர்கள் வாழ்க என நாம் ஆசி கூற வேண்டும். 3வது, பகைவருக்கு எதிராக நாம் செயல்படாமல் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். 4வது, பகைவருக்காக நாம் இறைவனிடம் மன்றாட வேண்டும். இவ்வாறு இயேசு பகைவர் மட்டில் நாம் கொள்ள வேண்டிய அன்பை மிக ஆழமான விதத்தில் எடுத்துக் கூறுகிறார். உணர்விலும் சொல்லிலும் செயலிலும் இறைவேண்டலிலும் நாம் பகைவரை அன்பு செய்வது வெளிப்பட வேண்டும். இயேசு வழங்குகின்ற இந்த புரட்சிகரமான அன்பு கட்டளை ஒரு சவாலாக ஏற்று வாழ உறுதியேற்போம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது பகைவர்களை மனதார மன்னித்து அன்பு செய்கின்றேனா? தீமையை நான் நன்மையால் வெல்லுகின்றேனா? பிறரிடம் நான் எதை எதிர்பார்க்கின்றேனோ அதை நான் பிறருக்கு செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எங்கள் பகைவரை மனதார மன்னித்து அன்பு செய்யவும், தீமையை நல்ல செயல்களால் வெல்லவும், பிறரிடம் நான் எதை எதிர்பார்க்கிறேனோ அதற்கு மேலாக நான் பிறருக்கு நல்லது செய்யவும் வரம் தாரும். ஆமீன்.